என்ன பாட்டு பண்ண? நான் என்ன தப்பு பண்ண? அட்டாதையா அட்டா போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. தோசை கல்லுல மாவை ஊத்துனா அதுக்கு பேரு தோசை. தெரியுமா தெரியாதா? தோசை கல்லுல மாவை ஊத்துனா தோசை வராதவங்க அம்மாடா வருவா. தோசை கல்லுல மாவு ஊத்துனா வரும். தோசை வரும். அடுத்தது ஒண்ணுமே தெரியலங்க. தெரியாததான் 8 வருஷமா ஆடி அடுத்த வரைக்கும் கேட்டே இல்லையா? இட்லி குண்டோ கையை என்ன முழுவதும் நடக்குது. கட்ட அச்சை விட அம்மாவோட கைய நல்ல கடிக்க போக மாட்டேங்கிறாங்க. நீங்கன்னா என்ன நான் இங்க பேசிக்கிறேன். பைத்தியக்காரனா நீ? பைத்தியக்காரனா? இட்லி குண்டாவில மாவு ஊத்துனா அதுக்கு பேரு இட்லி. ஆச்சரியம் எடுக்கிற போலையா? கலைஞர் இருக்க வேண்டிய ஆளா? அமெரிக்கா போனடா. இட்லி குண்டால மாவு ஊத்துனா அதுக்கு பேரு இட்லி. இட்லி குண்டால மாவு ஊத்துனா இட்லி வருமா? நான் ஊத்தாப்பமா வரும். இட்லி குண்டால மாவை ஊத்துனா இட்லி வருமா வராதா? வரும். எப்படி வரும்? எப்படி வரும்னா உனக்கு எனக்கு பேச்சா வரும். அவங்களை கேட்போம். அம்மா இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்ன வரும்? பூரியா? யாரு பாது? ஒரு தண்ணியில பூரி சொல்ற ஒரு பழுகுது. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்ன வரும்? சொல்லுங்க. சொல்லுங்க. அது எல்லாம் தெரிஞ்சு படம் பார்த்துக்கலாம். கதை உங்களுக்கு சொல்லி கேளுங்க. இட்லி கோத்தல் தான் ஊத்துறோம். இட்லி கோத்தல் தான் ஊத்துறோம். இட்லி குண்டால ஊத்துறோம். மாவு ஊத்துனா தாண்டா இட்லி வரும். இட்லி தட்டுல மாவை ஊத்துனா அதுக்கு பேரு இட்லி. இந்த சபையடியே இந்த ஊரை நான் யாரு? இந்த அத்திப்பாக்க கிராமம் எப்படி கலை வளர்ந்த கிராமம். நான் யாரு? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியாதா? நான் யார் தெரியுமா? நான் தான் அத்துப்பாக்கு பயணி. நீ வந்து நெருந்தடி பரசுராம. இந்த அத்திப்பாக்க கிராமத்துல நான் பயணி. சும்மா சும்மா அடிக்காத. எவ்வளவு வயரம் தெரியுமா? எவ்வளவு வயரம்? அவ்வளவு வயரம் இருப்பாரு. நல்ல வயரம் தானே. மகாபாரதத்துல முதல் கதை கிருஷ்ணன் லீலை. அதுல கம்சன் வேஷம். இதுவரையிலும் அவரா போல ஆள் யாருமே கிடையாது. இரு மனைவிமார்கள் தூக்கி வைத்துக் கொண்டு என்ன பண்றது? அவர் செத்துட்டாரு. நீ எப்ப சாகுதோ? நீ எப்ப அம்மா வருவானோ? இவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்டா. நீ செத்துட்டு அந்த துணிதான் இருக்குதானே? அதுல ஒரு மனைவி தான் அசோகன் உட்காந்துக்கிறார் பேர். அசோகன் அதுல ஒரு மனைவி அவருக்கு ஆடுறவர் தான். இந்த பாட்டு எழுதி கொடுத்தது யாரு? இது எல்லாத்துக்கு மேல இந்த ஊர்ல கலையே முதல்ல இந்த ஊருக்கே பரப்புனவர், விதைச்சவர், அப்பேற்பட்ட படிப்பு படிச்சவர் எங்களுடைய ஆசிரியர். இந்த அத்திப்பாக்கம் ஆசிரியர் அவரு கிருஷ்ணன். அவர் பேரை சொல்ல கூட எனக்கு அறிவு கிடையாது. அவரால் தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இவ்வளவு பேர்
உங்களுக்கு கத்து கொடுத்தது அவரு. எனக்கு கத்து கொடுத்தவர் யார் தெரியுமா? வாங்க ஐயா. எங்க ஆத்தாடி எங்க அம்மா சைக்கிள் விட்டு ஓட்டுவாங்க. நீதான் கதைக்கு இந்த சபையறிய இந்த ஊரறிய காலை வேளையிலே அகோரமான ரோட்டம் கொண்டு வந்திருப்பது நான் யார்? அடைய காவலா சும்மா சும்மா வச்சிருக்கிறேன் வந்ததுல இருந்து மாடா மனுஷனா நானு ஆளாளு வருங்க நீங்க சூட்ட படிக்கிறீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க ஆளு அவனி பாரு சென வரும் சூத்தாட்டம் கூட்டு பார்க்க வந்து தூங்கிருக்கிறத பாருமா ஏங்க சீ டேய் டேய் புரிஞ்சு வெளி போதவா வரமுடியாது போடா அதேற அடிச்சிட்டீங்களா? அவன் இல்லாத வந்தாலும் தாலி ஆத்துடுவேன். டேய் 5 மணி ஆயிடுச்சு. ஐயா கூப்பிடுறாரு வாடா டேய் டேய் வாடா ஐயா கூப்பிடுறாரு ஐயா கூப்பிடுறாரு வா யார் ஐயா வாடா வாடா அடிக்க மாட்டே வாடா டேய் வாடா அடிக்க மாட்டாரா வா அவர் ஐயாவா டேய் போய் செத்துட்டு சொல்ல போ அவங்கிட்ட செத்துட்டு சொல்ற போடா ஐயா நீங்க அடிச்சு அடி தாங்க முடியாம செத்துட்டானா ஐயோ நான் அடித்த அடி தாங்க முடியாம செத்துட்டானா இத எவன் சொல்லி அனுப்புறது? செத்தவன் சொல்லி அனுப்புறான். இப்போ நீ சாவு போறப்ப சரிடா என் அடி தாங்க முடியாம செத்துட்டா செத்தவனுக்கு ஒரு மாலை போடணும். மாலை போட போறீங்க போனோம் எங்க கிட்ட கேட்டா ஓடு. ஐயா போடா சாவுக்கு மாலை போட போறாரா போன எங்கிருந்து கேட்டாரு போணுமா அட பையன் கொஞ்சம் முன்ன வர கூடாது இப்பதான் பொண்ணு திரும்பி எரிச்சாங்க ஐயா பொணத்தை கூட பார்க்க முடியாது என்னப்பா மாலையும் போட முடியாது என்னடா பொணத்தை எரிச்சிட்டாங்களாம் இத எவன் சொல்லி அனுப்புறது? செத்தவன் சொல்லி அனுப்புறான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறீங்க நீங்க? சரிடா சுடுகாட்டுல எடுத்து போய் எரிச்சிட்டாங்களாம் அவன் ஞாபகமா இருக்குது இப்படி சாம்பலாவது வாரியா ஓடு ஓடு சாம்பல் ஐயா சாம்பலாவது கேட்டார் ஐயா சாம்பல் இப்படி சாம்பல் ஆக பாருங்க பதனா அந்த சாம்பலை வாரி போய் மலாட்ட கொள்ள கொட்டி சொல்றோம் ஐயா சாம்பல் கூட இல்லையா ஐயா என்னப்பா சாம்பல் எடுத்து போய் மலாட்ட கொள்ள எரிவால கச்சிட்டாங்களாம் இத எவன் சொல்லி அனுப்புறது? செத்தவன் சொல்லி அனுப்புறான் நான் போய் முடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்டாடி. சரிடா ஐயா எருவா கலச்சிட்டாங்க. ஆமா ஐயா நல்லா விளைஞ்சு இருக்குது. வளைஞ்சு இருக்குது நாளை செடியாவது புடியா ஓடு. ஐயோ டேய் ஐயா நாலு மல்லாடு செடியாவது புடியா சொன்னாரு. மல்லாடு செடி காது கேக்கல கிட்ட வா. டேய் மல்லாடு செடி புடியா சொன்னாரு. வேர்க்கல்ல செடி வேர்க்கல்ல என்னன்னா மல்லாடு நான் ரெண்டு ஒண்ணு மல்லாடு செடி புடியா ஆடா பாருங்க பதா மல்லாடு புடிங்க காய வெச்சு என்னடி ஏத்துன்னு சொல்லு போ. இவ்வளவு சீக்கிரம் நடக்குது இது ஐயா செடி கூட இல்ல ஐயா நான் மாடு விட்டு பேசிட்டாங்களா? இல்ல ஐயா வேர்க்கல்லைய புடிங்க காய வச்சு செக்க ஆட்டானா இன்னும் சீக்கிரம் இல்லையா? ஆமா ஐயா சரிடா
பாவம் அவனை அடிச்சிருக்க கூடாது. ஆமா ஐயா. இன்னைக்கு எண்ணெய் ஆயிட்டான். ஆ. அவன் ஞாபகமாக்குது. ஆ. 1 லிட்டர் எண்ணெய்னா வாங்கியாடா. உனக்கு என்ன? ஏய், அவன் எல்லாம் தேவை அப்ப செத்துடுவேன். அவனை வாடிக்கு போன் பண்ணிடுவேன். போவோம். வந்ததே 50 எண்ணெய். 50 எண்ணெய் தான். அப்படியே அம்மா பயிர் போட்டு பாத்துக்கோ. வந்ததே 50 எண்ணெய். 50 எண்ணெய். அது கோயம் தாச்சு போ. ஐயா என்ன கூட இல்லையா? ஆனதே 50 எண்ணெய் தானா? ஆமா. இதெல்லாம் போய் யாராண்ட கேட்டுக்கின்னு வர? செத்தவராண்ட. செத்த குறி எங்கனா சொல்றாங்களா? வந்ததே 50 எண்ணெய். ஆமா ஐயா. அப்ப எம்மா பயிர் போட்டுப்பான். தெரியலையே. அந்த குழம்பு தாச்சி சாப்பிட்டானா? அந்த 50 எண்ணெயும் குழம்பு தாளிச்சு சாப்பிட்டானா? ஒரு கிண்ண குழம்புனா வாங்கி ஓடு. ஏய் ஐயா குழம்பு கேட்டாரு. ஒரு கிலோ குழம்பு கேட்டாருடா. ஒரு கிலோ குழம்பு. இங்க ஒரு கிலோ குழம்பு தான். அது இப்பதான் வயசுக்கு சாப்பிட்டேன். இந்த குழம்பு வச்ச சக்தி தான் இது. சக்தி தான் இதுடா. வாடா அடி பூசத்தி. ஐயா குழம்பே இல்லையா? என்ன? குழம்பு வச்ச சக்தி தான் இருக்குதா? எதுக்கு நான் அவனை அடிக்கிற சட்டி வரைக்கும் வந்துட்டீங்களாடா? சரி அவன் ஞாபகமாக்குது. ஞாபகமா இருக்குது. அந்த சட்டி என்ன எடுத்துற போடா. பாக்க போறீங்க சட்டிய? ஏய் ஐயா அந்த சட்டியாவது காட்டாரு. குழம்பு வச்ச சட்டி. அது இப்பதான் நாய். ஏய் நாய் போச்சா? ஐயா அந்த சட்டி கூட இல்ல. என்னப்பா? நாய் இது போயிச்சான். இப்ப அந்த நாய் எங்க இருக்குதா? எதுல தெரியல. அந்த நாய் எந்த தெருவுல மாட்டிக்குது நான் போய் பாக்குறது. பாக்கணும். இது எந்த நாய் சொல்லிச்சு? செத்த நாய் சொல்லி அனுப்புது. அது ஒரு கடா நாய் கேட்டு போகுது. அது ஒரு பொட்ட நாய் கேட்டு நின்னு. டேய் போ. சொல்மா தேவடா. வரார் என்ன நடப்பாது? ராஜ நடியா 14 நாள் போரே நடத்திரு மத்தோட போய் ஏறு மேல. அம்மா அடி அடிச்சா நீ தாங்க. அங்க வாய் வச்சு கம்முறானா போவா. அம்மா அடி அடிக்கிறியே. கட்ட கட்ட வாய் பாயிட்ட. என்னடா என்ன திட்டிங்கறா? என்ன திட்டிங்கறா? வரமட போங்கடா. ஏன்டா பையன் நாலு ஜாதி வந்து பின்ன. அடிக்க மாட்டேன் கொஞ்சம்னு சொல்லு. சொல்லு அவங்களாட்ட சொல்லு அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேமா. கொஞ்சம் கொஞ்சம் தங்க வாடா. அப்ப அடிச்சா திருப்பி. திருப்பி போலப்பா. செத்துட்டாரா அது கேக்குறது. டேய் விளையாட்டு விளையாடி கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த சபையடியே நான் எப்படி வந்தேன்? புத்திமதி காலம் தந்து தைதா தைதா தைதோ தாதிகதா திகதா திகதோ சிவன் நெற்றி கண்ணிலே சரவண பொய்கையிலே கமலத்தில் அது உருவாக பிறந்த சரவண பொய்கையிலே நான் சரவண பொய்கையிலே பிறந்ததா எனக்கு சரவண எனக்கு காட்சி முருகனாக அவதரித்தேன் சூரரை
கோவிந்தா 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 எனக்கு அதை பார்த்தா சாமி வரும். நான் இந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு தான் இதுக்கு ஏய், கோவிந்தா பேசாத கோவிந்தா. அப்புறம் வாயில போட்டு பண்ணானே இந்த மாதிரி தண்ணி வைக்கிறாங்க பாரு, போ. சூரரை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக வீர மகேந்திராபுரி ஆண்டு வந்த சூரபத்மன் என்னை சொல்லக்கூடிய அரக்கர்கள் தேவர்களை சிறைப்பிடித்தார்கள். சிறை மீட்பதற்காக கந்தவேலனாக நின்று காட்சி தந்தேன். உண்மை ஐயா. அப்படி கந்தனாக நான் பிறக்கும் பொழுது இறக்கம் பண்ணுது எமது பக்தர் மக்கள் அருணகிரி நாதர் நாதர் நாதரா நாதர் நாதரா ஏதோ ஒன்று விடு எதுல இதெல்லாம் விட்டுக்கோ. அடிக்கூடாதுன்றீங்களா பாத்தியா? பூனை செய்யலாம் அவர் நாவில ஏய், என் தாய் கொடுத்த சக்தி வேலை கொண்டு வேலை கொண்டு எனக்காக ஏய், எமது பக்தர் மக்கள் திருப்புகழ் பாடியிருக்கிறார். எப்படி ஏய், முக்தை தரு பக்தி திருநகை. முத்தை தருவத்து திருநகை அடே காவலா. முக்தை தரு பக்தி திருநகை. ஆக்தி செறி கத்தி சரவணே. முக்கும் யதுவா. வாங்கி கடை போனான் பையன் சம்பளம் வாங்க போனான். டேய், இப்படியே விளையாடி கொண்டிருந்தா. மூணுல நான் மாடி வந்துடுவேன். டேய், நான் எதற்காக இப்பொழுது வந்தது தெரியுமா? முருகப்பெருமானாக இருந்த நான் மலையாளம் சென்று என் நான் கபடி விளையாடினேன். என் தாயாக விளங்கக்கூடிய குடியா என் அன்னை பகவதியை சந்தித்து இப்பொழுது பேச முடியல நானா பண்ணேன். மலையாள மாயாஜாலம், மந்திரஜாலம், மகேந்திரஜாலம், இந்திரஜாலம், மோடி வைப்பது, மோடி எடுப்பது மலையாளம். இதற்காக எதற்கு என் தங்கைகள் கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும். பாரிஜாத மலரையா அந்த பார்க்கல நீரையும் செயலிருந்து கிடக்கக்கூடிய மீண்டும் உயிர் கொடுக்க எங்க போற கருங்கடலை